அடிங்க. அண்ணா ம் அந்த பொண்ணு அண்ணி ரூமுக்கு போகுதுண்ணே. இருடா, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சிவா பெல் அடிக்கிறாங்க. எப்படியா அடிக்கிறவன் அடிக்கட்டும், சாம விட்டா அவங்களே போயிடுவாங்க. ஏதாச்சும் நினைப்பாங்க, தப்பு இல்ல. ஒன்றும் தப்பு இல்லை. இப்படி ஹனிமூன் கப்புள் ரூம் சும்மா சும்மா பெல் அடிச்சா தப்பு இல்லையா? இப்படி சும்மா சும்மா பெல் அடிச்சா அவங்களே திறக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுப்பாங்க. அண்ணா இன்னும் கதவை திறக்கல. அப்படின்னா என்னடா, என்ன அப்படின்னா? இல்லைண்ணா ஃபர்ஸ்ட் நைட்டா பகல்லையே. நெகட்டிவா பேசாத, கொன்னுடுவேன். இல்லைண்ணா தோணுச்சுண்ணா. டேய், என்ன வெறுப்பேத்துறியா? பொழந்துருவேன். அண்ணா கண்டபடி ஏதாவது உளறிட்டு இருக்காங்க. மேடம் திறக்கல மேடம். இன்னொரு தடவை பெல் அடிங்க. இப்ப நீங்க திறக்கறீங்களா இல்ல நான் திறக்கட்டுமா? பெல் அடிச்சிட்டே இருக்காங்க. நானே திறக்கிறேன், நீ உட்கார். சரி, நீங்க போயிட்டு வாங்க, நான் வந்துடுறேன். சரி, ஓகே. பிரதர், எதுக்கு பெல் அடிச்சுட்டே இருக்கீங்க? சார் மலேசியன் சாப்பாடை சாப்பிட்டீங்களே, அதனால அவங்க கோமாயிட்டாங்க சார். ஏன் பிரதர், நீங்கள் தானே மாற்றி கொடுத்தீங்க. தெரியாமல் சாப்பிட்டோம். நான் தான் அதுக்கு பே பண்ணுறேன்னு சொல்லிட்டேன்ல. ஆமாம் சார். இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்க. இல்லைங்க, நீங்களே சொல்லுங்க. மேடம் மேடம் உங்கள் ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு. அவங்க ஹனிமூன் வந்திருக்காங்க. நாங்கள் பண்ண மிஸ்டேக்கு, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். என்ன சொன்னீங்க? மேடம் இது எங்கள் தப்பு தான். அவங்க ஹனிமூன் வந்திருக்காங்களா? ஆமாம் மேடம். சரி விடுங்க, இட்ஸ் ஓகே. எனக்கு பசியே போயிடுச்சு. எனக்கு ஒன்றும் தர வேண்டாம், விடுங்க. என்னங்க அப்படியே பொசுக்குன்னு ஓடி போயிட்டாங்க? சாரி சார், அது எங்கள் தப்பு தான். நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. கோபக்கார ஆளாக இருப்பாங்க போல இருக்கேன்.